செம்பலியக்கா இப்படி ஒரே நல்ல ரெண்டு பிள்ளை பக்கத்துக்கு போட்டி போட்டுருக்காவல நம்மளால பத்தாளுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க பாரு. ஒரு 10 நாள் முன்ன பின்ன பெக்கலாம்ல. பாருங்களே ஒரே நல்ல நான் சொல்லுதேன் ரோகிணிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிறக்கும். எப்படி சொல்லுத? எனக்கு நல்லா தெரியும் ரோகிணிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிறக்கும். எப்படினாலும் தமிழக்காக்கு புள்ள பண்ணனா இவன் தாய் மாமன் தானே அந்த கணக்குல சொல்லுதானே என்னமோ. விக்ரம் பையன் எப்ப பார்த்தாலும் பொம்பளை புள்ள தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். விக்ரம் பையன் ஆசைப்படி அவனுக்கு பொம்பளை புள்ள பிறந்து தமிழ் மோவ அன்பரசி ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு தம்பி பிறந்துன்னு வச்சுக்கேன். ஒருவேளை தமிழக்காவுக்கு பொம்பளை புள்ள பிறந்துட்டுனா அன்பரசி என்னக்கா பண்ணுவா? மயக்கம் போட்டு விழுந்துருவா. சே வேண்டாம், பையனே பிறக்கட்டும், புள்ள மனசு தாங்காது. அக்கா மவனுக்கு தம்பி மவளை குடுத்துடலாம், அந்த மாதிரி கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காளோ என்னமோ. இது கூட நல்லா இருக்குதோ. பாப்போம் யாருக்கு எந்த புள்ள பிறக்குன்னு. ஆனாலும் இப்படி ஒரே ஆஸ்பத்திரியில தம்பிக்கும் அக்காவுக்கும் ஒரே நேரத்துல குழந்தை பிறக்க போகுது. இப்ப நம்ம அந்த சைடு பார்க்கவா இந்த சைடு பார்க்கவா? நம்ம ஒரு ஆளா இருந்து என்னடி பண்ண போறோம்? எனக்கும் விக்ரம் பேலுக்கு தான் முத பிறக்கும்னு தோணுது. நான் உறுதி சொல்றேன் விக்ரம் பேலுக்கு தான் முத பிறக்கும். பாவம் பய பாம்போல முழிச்சுக்கிட்டு நிப்பான். சீக்கிரம் வாங்கட்டி போவோம். நீங்களா பேர்கள பிள்ளை பார்க்க அந்த மாதிரிடா இருக்குது. டைம் பாஸ்க்கு நேரம் போலன்னு அரட்டை அடிக்க அந்த மாதிரி கதை ஆட்ட அடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா சிரிச்சி வந்த வலி நின்னு போச்சுது. நல்லது தானே. எரும மாடு வயிறு வலிச்சா தான் நல்லது. வலிக்காம இருந்தா தானே நல்லது. இது என்ன நீ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க? தேனி என்கிட்ட ஓதா வாங்கிற. அம்மா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உங்க அண்ணன் யோக்கிய சிகாமணி சாட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க அண்ணனுக்கு இப்ப கண்ணெல்லாம் தெரியாது. அவருங்க முன்னமா யாருக்கோ டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாட்டி வங்களா எனக்கு காவலுக்கு அனுப்பி இருக்காவ பாரு. அம்மா 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 தங்கமே வயிறு வலிக்காமா? கோத்து கழிப்பிட கூடாது. வந்த வயிறு வலி நின்னு போச்சு. வயிறு வலிச்சா தானே பிரச்சனை. வயிறு வலிக்கிறது நல்லது தானே. இவ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? டேய் விக்ரமே, டேய் விக்ரமே, உங்ககிட்ட தான் அவன் டவுட் கேட்க போறான். சொல்லுங்க. அம்மா அண்ணே அண்ணே என்னமா? விளங்கிறனே விளங்கிற. எனக்கு வலியே வரலண்ணே. எனக்கு மண்டியே பிச்சுக்கிட்டு போயிடும். டேய் விக்ரம் இங்க வாடா. டேய் மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்பேன். நீ கக்கப்புக்கான்னு சிரிக்க கூடாது, ஓகே? அத நீ கேட்க போற கேள்வியை பொறுத்திருக்கடா மாப்பிள்ள. டேய் வலிச்சாதானடா பிரச்சனை. இப்பதான் வலி இல்லையே, சந்தோஷம் தானே படணும். ரோஹிணி என்ன வலி வரலன்னு கோவப்படுறா? இதுக்குத்தான் முன்ன பின்ன குழந்தை பெத்துக்கணுங்குது. பெத்துக்கலப்பா, இனி பெத்துக்கிறதே சொல்லு. மாப்பிள்ள அவசரப்பட்டு சொல்லிட்டேன்டா. அவசரப்பட்டு இப்பவுமே பெத்துக்கிட்டு தொலைச்சாதடா. உன் பிள்ளைல தூக்கி சமக்கணும். மாப்பிள்ள கொண்டு விட்டு யாரா இருக்கா? இன்னும் இந்த 3 மாசம் கழிச்சு என் பையன் எல்கேஜிக்கு போவானுங்க. யாரா கூட்டிட்டு போவா சொல்லு பாப்போம். நீ கூட்டிட்டு போ. உன் மச்சம் மாதிரி இருக்காங்களே அவங்கள கூட்டு போ சொல்லி. மாப்பிள்ள இங்க பாரு, ஏற்கனவே 2 ஆகி போச்சு, இப்போ 3. எத்தனை தாண்டா யாரா கூட்டு போக முடியும்? பாரு நீ மெதுவா பாத்துக்கலாம்டா. இப்ப ஒரு அவசரம் இல்ல, நீ மெதுவா பெத்துக்க. இந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ பெத்துக்க. நான் எப்படி தூக்கி சுமக்க மட்டும் பாரு. எங்க நான் தாத்தா இருக்க ஏன்டா அப்படின்னு நினைக்க. அவசரப்பட்டு பெத்துறாடா. நான் உனக்கு ஐடியா கொடுத்துட்டேன். சரி நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் இப்போதைக்கு பெத்துக்கல. உன் பிள்ளை எனக்கு போதும் சொல்லு. வலிச்சாதான் புள்ள வெளியில வருதுன்னு அர்த்தம். அது நீக்கிட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டு வெளியில வரும்னா அப்ப வலி தானே எடுக்கும். அப்ப புள்ள வருதுன்னு அர்த்தம். வலியே இல்லைன்னா புள்ள மெதுவா போய்க்கலாம். இப்ப என்ன அவசரம் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். உன் புள்ள ஒன்னே மச்சம் பெரிய இருக்கான் பாருடா. பையன் சொல்லாடா பொண்ணு அடி வச்சு போய்க்கான வாய் கழுவி பாத்துக்க. ஏண்டா மாப்பிள்ள, நீ பொம்பளை புள்ள போறக்குன்னு அவளை சந்தோஷமா நின்றுட்டு இருக்க. கருவாப்பையில உன் கருவாய் திறக்காதுல. இல்லை நீ டென்ஷன் படுத்தாதுல. இல்லை எனக்கு பொம்பளை புள்ள தான் பிறக்கும். பாக்கலாம் டேக்கி சாரி. என்ன இவனுக்கு என்ன புள்ள பிறக்கும் நீ சொல்லு பாப்போம். குத்து மதிப்பா கணிச்சு சொல்லு பாப்போம். ஆம்பளை புள்ள சக்கான ஜெயராஜனே சொல்லிட்டாவ. இந்த கருவாப்பை பேச்சான்னு கேட்காதீங்க. டேய் எனக்கும் அப்படிதான் தோணுது. உனக்கு இந்த வாட்டி ஆம்பளை பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்லடா வீட்டை வச்சு ரோகிணி அம்மா ஐயோ வயிறு வெளில துடிச்சிட்டு கிடந்தா. நாம அலையில அடிச்சு தூக்கிட்டு ஓடி வந்தோம். சாரி, அதுக்கும் எனக்கு ஆம்பளை பெண் தான் பிறக்கும் என்னோட சம்பந்தம் இருக்குது. இல்லடா உன் பிள்ளையும் ஒன்னே மாதிரி போக்குமாக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. மத்துக்க அங்க வச்சு துடி துடிச்சான். இங்க வந்து அடக்கு இல்லாம படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒன்னே மாதிரிடா. அதனாலதான் பையனே நான் சொன்னேன். கோத்த கலப்பிடாருங்கடா. இல்ல கன்ஃபார்மா ஆம்பளை பிள்ளைதான் மாப்பிள்ள. சந்தோஷப்படுறா. அதான் நீ அடுத்து ட்ரை பண்ண போறிய. ஐயோ அம்மா இவனுங்களை வச்சுக்கிட்டு நானு
அடுத்த டைம்ல பாஸ் ஆயிடுடா. விடு விடு விடு. அடுத்து ஒரு கன்ஃபார்மா பொம்பளை தான். டேய் இன்னைக்கு மட்டும் காம்பெட் பறக்கட்டா. உங்க ரெண்டு பத்தின ஓட விட்டு அடிக்கல. டேய் நீ ஆம்பளை பெண் தான் பெப்ப. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? யாரே உங்களுக்கு ஆம்பளை வந்து யாரும் கோபப்படுவானா? எனக்கு பொம்பளை தான் வேணும். அதான் கிசா சொன்னேன். அடுத்த டைம்ல பாத்துக்கலான்னு. அதான் யாரும் சரிப்பாங்க தான். 4வது பிள்ளைகளை நான் ட்ரை பண்ணேன்னு அவ்வளவுதான். அட போய்டா. அண்ணே அண்ணே சேராஜி எஞ்சி வெளிய போ. ஆளு மண்டே பாரு. உட்கார்ந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க தங்கச்சி துடிச்சிட்டு இருக்காளே. கொஞ்சமா அவனுக்கு என்ன இருக்கான்னு பாரு. அட இது தங்கப்புல உனக்கு ஒண்ணும் செய்யாது. அண்ணன் இருக்கம்ல. ஏதே இப்படி சாட் பண்ணிக்கிட்டு. அப்படி சொல்லுமா. ஆய மூடி இருங்க சொல்லிட்டேன். அம்மா என்ன அப்பப்ப கொஞ்சிக்கிட்டு அலைவானுங்களே. அந்த ரெண்டு வளர்ந்தவனுங்களே எங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. அம்மாவா அண்ணன் மாதிரிலாம் எங்கயா பாத்தியா ராவணி? என்ன இருந்தாலும் இப்போ எனக்கு தான் துடிக்க பத்தியா? எப்போதான் அண்ணன் அண்ணன்னு சொன்னிய. இப்ப தெரியுதா புருஷன் புருஷன் தான். அண்ணன் அண்ணன் தான். அப்படியா மாப்பிள? அது இல்லத்தான். அவளுக்கு அண்ணன் பிடிக்குமா நான் பிடிக்குமான்னு கேட்டா அண்ணன் தான் பிடிக்குங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு துடிக்க மாதிரி அது அண்ணனுங்களுக்கு துடிக்குதா? என் தங்கச்சி எங்களை பார்த்தா அப்படித்தான் சொல்லுவா. அப்படிதானமா? ஓடி சொல்லிட்டேன். வந்த நேரத்துல இருந்து காதல் சட்டை சனிப்பி வச்சுக்கிட்டு நீ வாய் பேசாத. எவ்வளவு ஒரு அண்ணனா? முடிஞ்சது வந்துட்டேன். இந்த லவ் பண்ணாதவங்க லவ் பண்ண இதான் கேடி. அடே அண்ணே ஒண்ணுதாம்மா. முடிஞ்சது வந்துட்டேன். தங்கச்சி முன்னாடியே காதல் செட்டஸ் வைக்கிறதுக்கு உம்மால கையா முடியும்? ஏய் ஒன்னும் சொல்லல. எனக்கு தூக்கமா வருதா. எப்படா குழந்தை பிறக்கும்? இவன் வேற அப்பமே வச்சு எப்ப குழந்தை பிறக்குன்னு நானும் அதுக்கு ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் வேற நான் கூட சட்டு போட்டுன்னு குழந்தை பத்திட்டு கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தேன். இவ்வளவு நேரம் சிரிப்பு கட்டியிருக்கானுங்க. தூக்கமா வருது. தூங்குனா எங்க வலி வந்துருமோன்னு பயமாவும் இருக்கு. இப்பதான் வலி வரணுங்க. வரண்டாங்க. தெக்கரோ பையில ஓடிடு. ஒன்னாம் பாதி நான் சிரிச்சிருக்கேன். போடா. ரோகிணி ஜூஸ் ஏதாவது வேணுமா? வேண்டாம் ஓவரா குடிச்சிட்டேன். போதும். பரவாயில்ல எது வேணாலும் கேளு. ஒரே செகண்ட்ல வாங்கி வந்து தந்துருவோம்ல. இதான் முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது. இரு உன் போனை பிடிங்க தூர போடுது. அண்ணா வந்துட்டு இனிமே அதெல்லாம் செய்ய மாட்டேன். சரி தூக்கம் அது நல்லா. வா கொஞ்சம் தூங்கு. ஒரு வழி வந்தா பாத்துக்கலாம். எனக்கும் தூக்கமா வருது. சரி போய் தமிழை தான் பாத்துக்கிட்டியா? போ. ரெண்டு பெட்டுக்கும் லோன்னு அலைஞ்சு என்ன டயர்ட் ஆக்கிட்டீங்களா? நீங்க போய் பாத்துக்கோங்க. அங்கி இப்போதைக்கு பிறக்கான எந்த அறிகுறியும் அங்கேயும் இல்ல. இல்லைங்க நம்ம வீட்டு பிள்ளை கொஞ்சம் போக்கமாக்க பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏண்டா கிஷோர் இப்படி இருக்குமோ? நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அத்தி இந்த குடும்பத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு அப்படியே உள்ளே இருக்குதுவளோ? சிரிப்பு கதாடா. இல்ல ரோகிணி எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இந்த விக்ரம்லாம் அப்பான்னு தெரிஞ்ச உடனே உன் பிள்ளை வெளியிலேயே வர மாட்டேங்க. எனக்கு என்னமோ தமிழக்காக்கு பொம்பளை பிள்ளைதான் இருக்கும்னு நினைக்கேன். அன்பரசி வேற ஆம்பளை பையன் தான் வேணும் தம்பி தான் வேணும்னு கேட்டா ஆத்தி பாதை வத்தி நம்மள அடிச்சு விடுவான்னு உள்ளே இருக்குதோ? பாரு அன்பரசிக்கு அவளுக்கு ஆம்பளை பையன் தான் வேணுமா? பாரு அப்பதானே நறுக்குன்னு மண்டலையே கொட்டி கூட்டிட்டு போவா. அந்த கிஷோர் மதனும் வளர்ச்சியே இல்லாம ஆயிட்டாங்களே. எல்லாம் இவ்வளவுதான். அது என்னமோ உண்மைதான்டா. அந்த பயிர்களை அப்ரண்டிஸ்னு கூப்பிட்டுட்டாலேதா. இவா நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டா. அவங்க திடீர்னு வளர்ந்துட்டானுங்களா. இவளை விட்டு கொஞ்சமா விலகிட்டானுங்க. அவங்க கூட வளர்ந்தனால அவனும் இல்லாம இவளுக்கு இருக்க முடியல. அதான் பார்த்தா நமக்கு ஆம்பளை பையன் இல்லாம முடியாது. நமக்கு ஒரு அப்ரண்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா அம்மா கிட்டே தம்பி வேணும்னு கேட்க பாத்துக்க. ஒருவேளை தமிழக்காக்கு பொம்பளை பிள்ளை வந்துட்டுனா அன்பரசி நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏமா தூக்கம் அது நல்லா. இங்க வா. டேனியலே என்னன்னு இல்ல பிள்ளைக்கு ஏதாவது வெட்டி மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வரல. வயிற்றுல லேசா உத்தரம் கொடுப்போம். சரிண்ணே. லேசா உத்தரம் கொடுக்கட்டுமாமா? சரிண்ணே. நான் இப்ப வாங்கிட்டு வரேன். வா கொஞ்சம் படுத்து கூடியா. டேனியல் இப்போ வெண்ணி எங்கிட்ட வந்துருவான். நான் அப்படியே உத்தரம் கொடுக்கேன். சரிண்ணே. இரு ரோகிணி நான் காலை லேசா அமுக்கி விடுறேன். ரோகிணி காலை எடுத்து மேல வை. தூக்கம் இல்லடா. அப்படியே வச்சு அமுக்குடா. டேய் கால் ரொம்ப வலிக்கு அமுக்கு. பிள்ளைக்கு பார்த்து அமுக்குடா. ரோகிணி கொண்டா. ரோகிணிமா இந்தா இத குடி முத. இது கூலாலா இருக்கும். ஏன் பிள்ளைக்கு பிளேட் இருக்கு? இல்லடா வெறும் பால் தான். நான் ஐஸ் போட சொல்லல. சரி குடி. இந்தா குடி. கொஞ்சமா குடி. கொஞ்சமா தெம்புக்குள்ள உடம்புல. வா. சரிண்ணே. கொஞ்சமா குடி. சரியா? குடி. அம்மா அப்பா இருந்தா கூட அவனை இப்படி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. தங்கப்புல வாண்ணே இப்பதான் வரியா? ஆமாமா வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அதான் போய் கிளம்புனேன். சரிம்மா இப்ப எப்படி இருக்குது உடம்பு?
எங்க வந்த வழி நின்னு போச்சு. இந்த குறுக்கு பிடிச்சு விடலாம்ல நீங்க. பார் அப்பமேச்சு நாங்க தான் பண்ணியோட பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அந்த எங்க போனீங்க? ஏய் வீட்டுக்கு அந்த சார் வந்திருக்காடா. எந்த சாரு? அதான் ஜெயராஜுக்கு பதிலு போனாரே. ஆமா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு நம்ம தேன்மொழியும் பிள்ளையும் காப்பாத்தினாரு அவர்தான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாடா, 2 பேரையும் காப்பாத்தினதும் ஜெயராஜுக்கு பதில் போனவரும் ஒரே ஆளுதான். திடீர்னு தென்மொழி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா. சும்மா கையும் உடல எங்களுக்கு காலும் உடல. பாப்பா அவர் உன்னை பார்க்க வந்திருக்காரு. என்ன சொல்ற? ஆமாமா, நாங்க சொன்னோம் இப்படி என் தங்கச்சிக்கு டெலிவரி அப்படின்னு. நானும் பிள்ளைய பார்க்க வரேன்னு சொல்லி எங்க கூட வந்துட்டாருமா. அண்ணன் தான் கூட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் வயசாயிட்டுல, அதான் அண்ணன் கைத்தாங்களா கூட்டு வந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட வயசாலியா நம்ம ஆபரேஷனுக்கு அனுப்பதா இருந்தாங்க. ஆளு திடகாத்தமா தான் இருக்காரு. அண்ணனுக்கு என்னமோ தெரியல, அவரை விடவே மாட்டேங்கிறான். அவரும் அண்ணனை விடுறதே இல்ல. என்ன பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஆமா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவரை பார்த்ததுல இருந்தே மனசு சந்தோஷமா இருக்கு. அதான் தங்கச்சியும் பார்க்கறதுக்கு கூட்டு வந்திருக்கோம். ஏ மரகனி, இப்ப உடம்பு பரவாயில்லையா? எங்கண்ணே இவனுங்கெல்லாம் சிரிச்சு என்னையும் சிரிக்க வச்சு வந்த வழி போயிடுச்சு. ஆமா ஒரு சார் வந்திருக்காங்களா? பிக்கி சொல்லிட்டானா? இவங்கதாம்மா. வாங்க சார், உள்ள வாங்க சார். ஐயோ கூப்பிட வேண்டியதான் சார. இல்ல இருக்கட்டும். ஏன் புள்ளையா? இது ஏன் புள்ளையா? என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாரி, நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை தனியா கூப்பிட்டுச்சு வீட்டுல விருந்து வைக்கிறேன். ஐயோ நீ சொன்னதே போதுமா. நல்லபடியா குழந்தை பெற்றுடுமா. இன்னும் இருக்காங்கல்ல, அவங்கதான் என் புருஷன், போலீஸா தான் இருக்காரு. ஹாய் சார். ஓ விக்ரம் தானே? ஆமாமா, அவங்கதான் என் புருஷன். பாத்தீங்களா சார், இத்தனை நாங்க அண்ணன் இருக்கோம். அவன் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா பாத்தீங்களா? டேய் அதான் புருஷ பாசங்கது எவ்வளவு அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா பாத்தியா? சார் இந்த நிக்காங்களா சுத்தி இவங்க எல்லாம் என் அண்ணன் மாதிரி, அவரே என் புருஷன். ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. பிரசவம்னா பெண்களா சுத்தி நிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பசங்களா நின்னுட்டு இருக்காங்க. அம்மா அப்பா கிடையாது, அண்ணனுங்க தான் எல்லாம். சாரிமா, நான் அந்த இடத்துல சொல்லல. நான் தப்பா சொல்லல. ஏன் அதுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? நாங்க இருக்கோம் பாப்போம். அதானே அம்மா அப்பா இல்லாட்ட என்ன நாங்க பார்க்க மாட்டோம். அம்மா ஆனந்தி இன்னும் கொஞ்சத்துல வந்துருவா. அப்புறம் இருந்து பக்கத்துல இருந்து பாப்பா. அக்கா எல்லாரும் தமிழக்காவுக்கு நீங்க குழந்தை பிறகு அங்க பாத்துட்டு இருக்காங்க. யாருக்கும் ஆகும்னு தெரியல, அதான் அங்கீங்க அலைஞ்சிட்டு இருக்காங்கம்மா. ஏன் பரவாயில்லண்ணே, இவ்வளவு பேர் சுத்தி நிக்கீங்கல்ல போதும். டேய் கிஷோரே, குழந்தை பந்தன கையில குழந்தை வந்து துணி எல்லாம் கொண்டு வரணும். அதெல்லாம் எடுத்து அப்படி எல்லாம் ரெடியா இருக்கு. குழந்தை பந்தன வாங்கி துடைக்க வரைக்க ட்ரெஸ் போட எல்லாம் வாங்கி கொண்டு பக்காவா வச்சுட்டோம். குழந்தை தான் பறக்கல, குழந்தை பறக்கல ஒண்ணுதான் பாக்கி. எல்லாம் எடுத்து ரெடியா தான் வச்சிருக்கோம். எல்லாம் ரெடியா இருக்கட்டும். தாய் மாதிரி பாத்துக்கலானுங்க. தாய்மா பத்திரமா இருந்துக்கா. டேய் கிஷோரே பிள்ளைய பாத்துக்க. நான் தமிழ கவர் எடுத்து பாத்துட்டு வந்துருக்கேன். சார் இங்க இருக்கட்டும். சாருக்கு குடிக்க தான் வாங்கி கொடுத்துறேன். சரி சரி சார், நீங்க வாங்க பக்கத்துல வாங்க. இருக்கட்டுமே. ஐயோ பரவாயில்ல, நீங்க வாங்க. என் புள்ள பக்கத்துல நான் போறேன். என் புள்ள பக்கத்துல நான் போறேன். சார் நீங்க இருங்க. பொண்ணுத்துற நான் அந்த டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன். இன்னும் பார்க்க போகலாம் இருந்தாங்க. சரி வலி வரலங்க. சரி நானும் தானா வந்துருன்னு பார்த்தேன். இனி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாதான் முடியும். சரி தானா வலி வரல என்ன பண்ண முடியும்? முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. நீ டாக்டர் போய் பாரு. நான் தமிழக்கா எடுத்து பார்த்துட்டு வந்துருந்தேன். நானும் பார்த்துட்டு வந்தேன். தமிழக்கா அப்பமையா தம்பி தேடினாங்க. சார் நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். சார் இங்க தங்கச்சிக்கிட்டே இருங்க, நான் போய் அக்கால பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா சார்? ஐயோ சரிம்மா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல நீங்க ஐயான்னு சொன்னீங்களே அது நல்லதா இருக்கு. பெத்த புள்ளைய கூப்பிட்ட மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. நீங்க அப்படியே கூப்பிடுங்க. எனக்கு எங்கேயோ இடிக்குத, அது எப்படி பொண்ணு தர மாதிரியே இருக்க முடியும்? சரிம்மா நீங்க தங்கச்சிட்ட இருங்க, நான் இப்போ வந்துருவேன். தேவிக்கு வா. சார் பிள்ளை விட்டு எங்கேயும் போயிடாத. போக மாட்டேன்டா, நான் காலம் கேட்டு கேளா போங்க. என் பொண்ணு இந்த சாரி இன்னமும் பாக்குறாங்க. நான் நல்லா பார்த்துட்டே தான் இருக்கேன். பொண்ணு தான் விக்கியத்தான் என் ஒய்ஃபு. இவங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாரு. சார் வாங்க உள்ள வாங்க. என் மருமக என் புள்ள கூட வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன். இம்மா வழியெல்லாம் வருதாமா? இல்ல சார். சார்லாம் வேண்டாம். சார்லாம் வேண்டாம். சரிங்க ஐயா. என்னமோ இடிக்கிற இந்த விக்ரம் அப்படி என்ன அழைச்சு பண்ணுதான்? அவையே வச்சுக்கணும் தான் வந்துட்டு இருக்கான். உங்க அம்மா வயித்துல நீ வரப்போறன்னு உங்க அம்மா சொன்ன. அதிகமா புள்ள இருக்குன்னு சொன்ன. இத்தனை வயசுக்கு அப்புறம் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மற்றவங்களுக்காக ஓடி ஓடி சொந்த குடும்பத்தை இழந்துட்டேன். உங்க அம்மாக்கு அந்த கோபம்
குடும்பத்தில் விட்டுட்டு போயிட்டேன்னு என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் என்ன சிறையில் வச்சது உங்க அம்மாவுக்கு தெரியாது. நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டா. கொஞ்ச நாளாவே எனக்கு உங்க அம்மாவுக்கு வாக்குவாதம். அதுல நான் சூசைட் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டா. பாவம், உங்களெல்லாம் வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கானே நல்லா தெரியுது. அதனாலதான் நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு எனக்கு தெரிஞ்சோம். உங்ககிட்ட நான் உங்க அப்பான்னு சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டேன். நான் அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்பாங்கிற வார்த்தை எவ்வளவு புனிதமான வார்த்தை. நான் உங்க அம்மா வயிற்றுல உங்களை கொடுத்தேன். ஆனா உங்களுக்காக நான் எதுவும் செய்யல. உங்களுக்காக இந்த உலகத்துல நான் எதையும் செய்யல. அதுக்கு மாறா துன்பத்தை மட்டும் விதைச்சிட்டு போயிட்டேன். என்னால ஒரு குடும்பமே சின்ன பண்ணமா இருக்கு. நீங்க காட்டுக்கோ திசை மாதிரி போய் எத்தனையோ வலி வேதனைகள்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அதனால உங்களால பார்த்தா கட்டி பிடிச்சி ஆக முடியல. நான் தான் உங்க அப்பான்னு சொல்ல முடியல. உங்ககிட்ட வந்து நான் தான் அப்பான்னு சொன்னதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏதோ அந்த தெய்வம் உங்களை பார்த்ததுக்காக எனக்கு கருணை கட்டியிருக்கேன். ஆனா ஒண்ணு, அந்த தெய்வத்துக்கு என் மேல ரொம்ப இருக்கும். என் பிள்ளைங்க எல்லாம் என்ன ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது போதும், எனக்கு அது போதும். என் பிள்ளைங்க, என் மருமக, அன்னக்கிளி பெத்த பிள்ளைங்க, அவ வளர்க்குற பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். அது அன்னக்கிளி பையன் தானே, அப்படியே செல்வாவை உறுத்திருச்சிருக்கான். அப்படியே செல்வா மாதிரியே இருக்கான். என்ன பாசமா இருக்கும் என் பொண்ணுகிட்ட. இதெல்லாம் கண்ணால பாக்குற பாக்கி எனக்கு கிடைச்சிட்டு போதும். நான் வந்த வழியை பார்த்துட்டு போயிருவேன். அப்படியே அந்த அன்னைக்கு புத்தி பிடிவாதத்தை பாரு. எப்போ எனக்கு தம்பி தானப்பா போறப்பா. ஆமா தங்கம், உனக்கு தம்பி தான் பிறப்பான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்குது. புள்ளைக்கு தகப்பேன் அவனே அசால்ட்டா உட்கார்ந்துருக்கான். இவளுக்கு என்னம்மா வளர்ந்த இடம் அப்படி இல்ல. உனக்கு அறிவே கிடையாதா? அவ எவ்வளவு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து ரசிப்பியா? சரி, எனக்கு ஆம்பளை பையன் தான் வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இது உங்களுக்கு புத்திசாலித்தனமானு கேட்க. அப்ப பொம்பளை பிள்ளை பார்த்துச்சுன்னா எப்படி பேச பத்தியா? நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல. தேர்ந்தங்க பிள்ளை, உனக்கு தம்பி தான் பிறப்பா. கவலைப்படாத இரு. தம்பி தான் பிறக்கணும். என் கையால என் தம்பியை நான் வாங்கணும். டேய், அவ உறுதியா இருக்காடா தம்பி தான் பிறப்பான்னு. ஒருவேளை பாப்பா பிறந்துச்சுன்னா பாப்பாவை சமாளிக்க முடியாது. அப்படியே தூக்கிட்டு வெளில ஓடிட வேண்டியதான். எக்ஸாம் முடிஞ்சா கிளாஸ் வச்சு டீச்சர் பேப்பர் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு இப்படிதான் இருக்கும். பக்குன்னு அப்படியே இருக்குதே. இப்போ அம்மா எப்ப வருவாங்க? பாப்பா பிறந்ததுன்னு வெளியில வருவாங்க. பாப்பான்னு சொல்லி யாரையும் நெருப்பு வைக்காதீங்கப்பா. தம்பின்னு சொல்லுங்கப்பா. ஏன் பாப்பா ஒருவேளை பிறந்துட்டா தத்து கொடுத்துருவியான்னு கேட்க. எப்போ இவள கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்கப்பா. அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிரும். அப்புறம் உங்க அக்கா கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஏக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா. இல்ல பொம்பளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்காதல. கேட்டிச்சாப்பா? பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்க கூடாதா? இதுக்கு தான் நான் தம்பி ஆசைப்பட்டேன். அப்ப தம்பினா எவ்வளவு வேணாலும் செல்லம் கொடுத்துக்கலாம். அப்படிதானப்பா? இப்ப புரியுதா அவ புத்திசாலித்தனம் உனக்கு? என்ன வார்த்தை யார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏதாச்சும் பேசலாம் அதை கொண்டு உன்னை அடிப்பா. வாயை கொஞ்சம் குறைச்சு பேசு. என்ன பேச்சு பேசுதே? என்ன எதுக்கும் பாப்பாவை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். ஒருவேளை பொம்பளை போய் பண்ணி வச்சுக்க, அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவோம்னே. ஆமாடா, இல்ல தரையில கடந்து ஊர்ல ஆரம்பிச்சிருவா. எப்படின்னு ஏத்துக்கூடாது? எப்படி? ஐயோ டென்ஷனா இருக்குதே. எப்ப அம்மா வருவாங்க? எனக்கும் அவசரமா தான் இருக்குது. வருவாங்கம்மா. குழந்தைலாம் பிறந்ததுன்னு வர முடியும். வெயிட் பண்ணு. பிள்ளை பக்கறவ கூட இவ்வளவு அவசரப்பட்டுக்க மாட்டா. பையன் உள்ளேக்கு படுற அவசரத்தை பாரு. ஏன் வயித்து வந்து இருக்குது, மெதுவா வரும். எப்பா இவள வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்லி போடுவேன். சொல்லிவிட்டேன். டாக்டர் வாங்க. டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? குழந்தை பிறந்தாச்சா? அப்படி அவங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு இப்படி நைட் ஆயிரும். எல்லாரும் இங்க காத்து கிடக்க வேண்டாம். ஒரு 2-3 பேர் மட்டும் இருந்துட்டு மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வாங்க. டாக்டர், ஆபரேஷன் எல்லாம் இருக்காதுல்ல? இல்ல கண்டிப்பா நார்மல் தான். அவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்ல நிம்மதியா இருந்திருக்காங்க. அதனால குழந்தையும் தாயும் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நார்மல் தான். இப்பதான் அவங்க தம்பிமாரும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆபரேஷன் பண்ணவே கூடாதுன்னு. அவங்க தம்பிமார் தான் கூட இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இருக்கனா இருங்க, இல்லன்னா போயிட்டு நைட்டு வாங்க. யாரு தம்பிமாரே? அதான் அந்த பொண்ணோட தம்பிமாரு இங்கதான் இருக்காங்க. அக்கா, பொண்ணு தனியா விக்குங்கக்கா. அவனு அது நம்ம இருக்கோம்லடா. இல்லக்கா, அவ வயித்துல புள்ள இருக்குது. அவ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அவ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா அவங்க தம்பிமாரு கூட இருக்கணும். பொண்ணு தனியா விக்கியும் கூட இருந்தாலே அவளுக்கு யானை பலம் மாதிரி. அவ ரொம்ப பாதுகாப்பா உணர்வா. அப்ப நீ எதுக்கு இருக்க? சரி, அவங்களுக்கு நைட் ஆயிரும். நீங்க பாத்துக்கிடுங்க. ஏமா இப்படி கத்துனீங்கன்னா உங்க கூட அந்த பொண்ணு எப்படி இருப்பா?
சில வியாதிகளுக்கு காரணமே மனநோய் தான். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் சீடு இருந்தா வராதவங்களுக்கும் நோய் வந்துடும். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கூட இருந்தா வராதவங்களுக்கும் சீக்கு வந்துடும். இந்த தத்திய மனசுல உள்ளதெல்லாம் பேசுற. தத்தி இன்னைக்கு 100 ஆண்டு காலம் நல்லா வாழணும். பாப்பா அவ சரியா தான் சொல்றா. அவளை பத்தியா மறைச்சிட்டு இருக்க? அவ சொல்றதே சரிதான். ஏமா சுத்தி இருக்கவங்க கிட்ட பண்பா பேச பழகுங்கம்மா. போகும்போது நம்ம எதையும் கொண்டு போறது இல்ல. நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன நல்ல வார்த்தை, இத மட்டும் பேசி பழகுங்க. ஆரோக்கியமா இருக்கும், மனசுல நிம்மதியும் இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க உலகத்துல? சார், உங்க ஒய்ஃபுக்கு நைட் தான் டெலிவரி ஆகும். இந்த மாதிரி ஆட்கள் இங்க வேண்டாம். இவங்க அனுப்பி வச்சுட்டு அவதான் அவங்க தம்பி இருக்காங்களே, அவங்க பாத்துக்கிடுவாங்க. மத்தவங்க எல்லாம் கிளம்புங்க. கொஞ்சம் டெலிவரி ஆக போற பொண்ணு பக்கத்துல பாத்துட்டு வாங்க. அந்த பொண்ணை சுத்தி அவங்க தம்பி மாதிரி அவ்வளவு சிரிப்பா சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணை சிரிக்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவளை எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்தி பாக்குறாங்க. அதுதான் ஒரு பொண்ணுக்கு ஆரோக்கியம். அதுதான் அந்த பொண்ணுக்கு தைரியத்தை கொடுக்கும். அதனாலதான் அந்த பொண்ணுக்கு நார்மல் டெலிவரியே நடக்க போகுது. சுத்தி இருக்கிற நாம அந்த பொண்ணுக்கு கொடுக்குற தைரியமும் தன்னம்பிக்கை தான் அந்த பொண்ணுக்கு எப்படியாவது இந்த பூமிக்கு ஒரு குழந்தை கொண்டு வருங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கும். அவ பயந்துட்டா உடம்புக்கு எல்லா பாட்டும் அப்படியே நின்றும், வேலை செய்யாது. அப்புறம் என்ன அர்த்தம் எடுக்கணும். உங்களை மாதிரி ஆளு பக்கத்துல இல்லாம அந்த பொண்ணு நல்ல ஆட்களை சமத்தியம் பண்ணி வச்சிருக்கா. அது போதும். அக்கா, நீ போயிட்டு நாளைக்கு வாக்கா. அப்படி இல்லக்கா, தாத்தா என்ன சொன்னாங்கன்னு கேட்டல. நீ வேற சும்மா இருக்க மாட்ட, உன் வாயும் சும்மா இருக்காது. நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா அவன் மனசு கஷ்டப்படும். அவ கூட இருக்கவங்கள அவளை சந்தோஷமா பாத்துக்குன்னு நினைக்கிறாங்க. நீ அவளை எப்படி காயப்படுத்தலான்னு யோசிப்ப. இல்ல நீ காயப்படுத்த மாதிரி தான் பேசுவ. ஒரு நாள் கூட நீ அவளுக்கு ஆதரவு பேசி நான் பார்த்ததே இல்ல. மத்த நேரம் சரிக்கா, அவ இப்ப உசுரை கொடுத்து புள்ளிய இந்த பூமிக்கு கொண்டு வர போறா. இப்பவும் அவன் வன்மத்தை அவகிட்ட நீ காட்டிட்டனா அவன் உடஞ்சு போயிடுவாக்கா. ஒரு புருஷனா இல்லக்கா, அது சரிப்பட்டு வராது. நீ எனக்கு அக்கா தான், நான் நல்லா இருக்கணும்னு நினைப்ப. ஆனா என் பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்க மாட்டேக்கா. நீ இல்ல எந்த நாத்தனாலுமே நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் உங்க இடத்த புடிச்சிட்டா உங்க சொத்தை புடுங்க வந்துட்டான்னு நினைப்பு இருக்கு. அவ உங்க சொத்தை புடுங்க வரலக்கா. அவ என் கூட வாழ வந்திருக்கா. என் புள்ளைய சுமக்கிறதுக்கும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வரா. நம்ம சொத்தை நம்பி வரல. ஆனா உங்க நினைப்பு புள்ள அப்படிதான் இருக்குது. ஐயோ அப்படி இல்லக்கா, உன் குணம் இப்படி, அவ குணம் அப்படி. அக்கா கரப்பார் கரைச்சா கல்லு கரையும். எத்தனை நேரத்துக்குனாக்கா நீ திட்டெல்லாம் வாங்கிட்டு இருப்பா. அவனுக்கு தோலுக்கு மேல புள்ளையில இருக்குது. நீ இப்பவும் நாத்தனாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க. எப்படிக்கா வாங்கிக்குவா? நீ பேசுற பேச்சுக்கு கல்லுக்கு வாயிருந்தா கூட பேசிருக்கா. ஒரே ஒரு தம்பி, உன் புள்ள எப்ப பொறுக்குன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீ வெளிய போ சொல்ற? நல்லா இருக்குடா, இவ்வளவுதான் உன் பாசம் இல்ல. இதுல தம்பி தம்பின்னு உன் பின்னாடி வந்துட்டு இருக்க பாரு. அக்கா அதான் சொல்றேன், உனக்கு என் மேல பாசம் இருக்குக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. ஏக்கா இவ்வளவு வயசுக்கு அப்புறம் அவ சக்திக்கு மீறிதாக்கா இந்த குழந்தைய பெத்தெடுக்கா. அவ நான் ஆசைப்பட்டேங்கக்காக இந்த குழந்தைய பெத்தெடுக்கா. அவளுக்கு இப்போ உடம்புல எந்த பலனும் இருக்காதே. ஓடி ஓடி அவ உடம்புல எதுவுமே இல்லக்கா. இப்போ அவ தைரியமா அவ சந்தோஷமா இந்த குழந்தைய பெத்தெடுக்கானா அவளை சுத்தி இருக்க நல்லவங்களாலதான்க்கா. அவங்க கொடுக்குற ஒரு சந்தோஷம், ஆறுதலே, நம்பிக்கை, இதுதான்க்கா அவளை அந்த குழந்தைய பெத்தெடுக்க வைக்குதே. நீ பாட்டுக்கு ஏதாவது வாய்க்கு ஏதாவது சொல்லி அவளை நோகடிச்சு அவகிட்ட இருக்க சக்தி போல நீ பிடிக்கிட்டனா. அவன் சொல்றதே சரிதான். நீ அவகிட்ட இருக்க சக்தி போல பிடிக்கிட்டடா. அவனுக்கு பொண்டாட்டி வேணும், இங்க இருக்க புள்ளைக்கு அம்மா வேணும். பேர் கலந்து உனக்கு என்னன்னு தெரியாது. உசுர கொடுத்துதான் ஒரு உசுர வெளியில கொண்டுட்டு வரது. தேவையில்ல வேலையில பாத்துட்டு இருக்காத. குழந்தை பார்த்தா நான் சொல்லி விடுதேன், அப்புறமா வந்து பாரு போ. அக்கா சாரிக்கா. நீ எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்க? அது சரிதான், அவ போயிட்டு நாளைக்கே வரட்டும். ஐயா எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்பியா? நீங்க என்ன வீட்டுக்கு போயிட்டு வரலையா? ஐயோ இல்ல பாட்டி, நாங்க இங்கே இருக்கோம். வீட்டுல போய் என்ன பாட்டி செய்ய போறோம்? இல்ல பாட்டி நாங்க இங்கே இருக்கோம். பாட்டி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஐயா ஒரு காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரியா? சரியா பாட்டி, நான் வாங்கிட்டு வரேன். அப்போ உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லையா எனக்கு ஒண்ணு வேண்டாம். பாப்பாக்கு ஏதாவது வேணும்னு கேளு. பாப்பா எனக்கு தம்பி தான் வேணும். தம்பி பிறந்தாதான் நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன். இல்ல நான் சாப்பிடவே மாட்டேன். அட ஒக்கமக்கா, வீப்ப பத்தி அவளுக்கு ஏன்னா அம்மா அப்பா இல்லன்னு ரொம்ப வருத்தப்பட்டியம்மா. இல்ல, நான் எனக்குமே எனக்கு அம்மா அப்பா இல்லன்னு வருத்தப்பட்டதே இல்ல. இல்ல மாதிரி சொல்றதே உன் வலி தெரியுது. வலிதா?
அது எப்படி வழி இல்லாம இருக்கும்? எனக்கு தேவைப்படும் போது அம்மா அப்பா என் கூட இல்லையே. எந்த ஒண்ணுமே நமக்கு தேவை இருக்கும் போது நம்ம கூட இருந்ததா மதிப்பும் நமக்கு மரியாதையும். நான் தவழ்ந்து நடக்கப்போ என் அம்மா அப்பா என் கூட இல்லை. நான் ஸ்டெப் எடுத்து நடக்கும் போதும் என் அம்மா அப்பா என் கூட இல்லை. நான் முத நடக்க ஆரம்பிச்ச போதும் என் அம்மா அப்பா என் கூட இல்லை. நான் ஓடி விளையாடும் போதும் என் அம்மா அப்பா என் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் முத மற்றவங்களை பார்த்துதான் அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மான்னு கேட்ட ஞாபகம். அப்புறம் தெய்வம் இருக்குன்னு நம்பதுக்காக செல்வ தாத்தாவை பார்த்தேன். அவர் என் ஆசையா அவர் வீட்டுக்கு என்ன தூக்கிட்டு போனாரு. ரொம்ப பாசம் காட்டினாரு. என் மேல உயிரே வச்சிருந்தாரு. அவர் சொந்த வாரிசாவே என்ன நினைக்க ஆரம்பிச்சாரு. அதுவும் 2 நாள் கூட நினைக்கவே இல்லை. அவங்க பேத்தி ரூபத்துல அவங்க பொண்ணு ரூபத்துல என்னை இன்னொருத்தவங்களுக்கு தத்து கொடுக்க வச்சதே. அதனாலே என்னவோ தெரியல, எனக்கு இந்த உலகத்துல முத பிடிச்சதுன்னா அது செல்வ தாத்தா தான். ஆனா அன்னைக்கு அவர் மட்டும் கூட்டிட்டு வரனா நான் இன்னொரு அம்மா அப்பாவுக்கு கூட தத்து போயிருக்க மாட்டேன். ரோட்ல பிச்சை எடுத்துட்டு திருப்பேன். இன்னைக்கு ரோகிணின்னு நான் இன்னைக்கு வளர்ந்து நின்று இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை சின்ன பின்னமா போயிருக்கும். யாரோ ஒருவங்க மூலமா வளர்க்கப்பட்டேன். அதுவும் ரொம்ப நாள் என் வாழ்க்கையில நினைக்கல. அப்புறம் ஓரளவுக்கு நான் என்ன நானே பார்த்துக்கிற நிலைமைக்கு வளர்ந்துட்டேன். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படித்தேன். என் குடும்பத்தை அழைச்சவங்களை தேடி தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா என் அண்ணங்க ஒரே இடத்துல வசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தங்கச்சி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. இத்தனை வருஷம் நான் அனுபவிக்க வேண்டிய அத்தனை வாழ்க்கை எனக்கு இப்போ கொடுத்தானுங்க. இப்படி நான் குழந்தையா இருக்கும் போதே முத நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அம்மா அப்பா எப்படி மகிழ்வாங்களோ அப்படிதான் என் அண்ணே மாறு. நான் செய்கிற எல்லா கருத்தையும் பார்த்து ரசிச்சானுங்க. என் கூடயே எனக்கு பக்கம் பலமா இருந்தானுங்க. அவங்க கொடுத்த தைரியத்தையும் அவங்க காட்டிலையும் பாசத்துலையும் அன்பிலும் தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு எந்த குறையுமே வச்சதே இல்லை. தாய்க்கு தாயா இருப்பானுங்க, அப்பாவுக்கு அப்பாவா இருப்பானுங்க, கூட பொதனா இருப்பானுங்க. நான் தான் அவனுங்களுக்கு ராணி, நான் தான் அவனுங்களுக்கு மகாராணி. நான் திட்டுனாலும் வாங்கிக்குவானுங்க, நான் அடிச்சாலும் வாங்கிக்குவானுங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சும்மா சொல்லக்கூடாது. அவனுக்கு கெட்டிருக்க பொண்டாட்டி மாற அப்படித்தான். அம்மா இல்லாத குறைய எனக்கு தீர்த்துட்டாங்க. எனக்கு 3 அண்ணே முத்து மாதிரி. அவங்க மூலம் வந்த மற்ற அண்ணன்களும் எனக்கு முத்து மாதிரி தான். எங்க அண்ணன் மூலம் வந்த அண்ணன்களும் என்கிட்ட ஒரு கூட போத்த மாதிரி தான் நடந்துக்கிடுவாங்க. ஜெயராஜ் அண்ணனா இருக்கட்டும், கிஷோரா இருக்கட்டும், டேடிலா இருக்கட்டும், எல்லாருமே என்கிட்ட கொள்ள பாசமா இருப்பாங்க. எத்தனை பிள்ளைனாலும் பத்துக்க நாங்க இருக்கோம், வளர்க்கறதுக்கு நாங்க இருக்கோம்னு கூடயே இருப்பாங்க. என் புருஷன் கொஞ்சம் வெள்ளந்தி, ஆனா ரொம்ப நல்ல கொடும். நான் அதிர்ஷ்டக்காரி தான். நான் முற்பகல் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ பிற்பகல் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நல்ல புருஷன், நல்ல குடும்பம். ஆனா இவளுக்கு ஒரே ஒரு ஆளுதான் காரணம். ஆனா கிளிப்பாட்டி. அவங்க வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்பு, உலகத்தை பத்தி சொல்லி கொடுக்குற வேணாம். எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கறனாலதான் பிள்ளைங்க எல்லாருமே இந்த உலகத்துல எது உண்மை எது நியாயம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே அதன்படி வாழ்றாங்க. அதனாலதான் எனக்கு அங்க உண்மையான அன்பு கிடைச்சதே. வீட்டுக்கு ஒரு ஆளு அன்னைக்கிளி பாட்டி மாதிரி இருந்தா எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தைதான். எல்லா மனுஷங்களுமே இந்த உலகத்துல நீதியோட நியாயத்தோட இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க பாக்கியவன்களா இருப்பாங்க. உண்மைதான். ஐயா வயிறு வலிக்குதே. ஐயா என்னமா இங்க எல்லாருமே தமிழத்த கிட்ட போய் இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு டெலிவரின்னு சொன்னாங்க. எல்லாரும் அவங்க கிட்ட போயிருக்காங்க. நீங்க இருக்கீங்கட்டு எல்லாரும் அங்க போயிருக்காங்க. எனக்கு இப்ப வயிறு வலி வந்துட்டு. ஐயா சீக்கிரம் வர சொல்லுங்க டாக்டர். என்னால முடியல. என் பொண்ணு நான் என் பொண்ணுக்காக இது வரைக்கும் எதுவுமே செய்யல. அந்த தெய்வம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. வா, அப்பா தூக்கிட்டு போறேன். அப்பா ஏன் அப்பான்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாமே. அப்பாங்க வார்த்தை விலமதிக்க முடியாத ஒரு சொல்லு. அந்த வார்த்தைக்கு ஈடுத்த பதில எதுவுமே இல்லை. அப்பா வயிறு பயங்கர வலிக்கு. குழந்தை அப்பா தூக்கிட்டு போல. என் பொண்ணு அந்த தெய்வம் எனக்கு கட்டியிருக்கு. என் பிள்ளைய நான் தூக்கி இருக்கேன். என் புள்ள போலாம், வாடகை போலாம்.
அப்பா சீக்கிரம் கொண்டு போங்கப்பா, வலி தாங்க முடியலப்பா. அப்பா பயங்கரமா வலிக்குப்பா, அப்பா பயங்கரமா வலிக்குப்பா. போலாம் 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 போலாம். என் பொண்ணு நல்லபடியா குழந்தை பெற்று எடுத்து வரணும். என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஐயா என்னாச்சுதே? ஐயா உங்ககிட்ட தான் கேட்க. ஐயா ஐயா உங்ககிட்ட தான் கேட்க. என்னாச்சுதே? அது பேசிட்டு இருந்த பாப்பா திடீர்னு வயிறு வலி வந்துட்டு அதுக்கு குழந்தை அவளுக்கு பெயின்ல குழந்தை பாதி டெலிவரிக்கு உள்ள போயிட்டாளா? இன்னும் கொஞ்சம் குழந்தை பிறந்துடும் நினைக்கிறேன். உங்களதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. நல்லா சூப்பர் சொன்னா கிட்டத்தட்ட பாதி டெலிவரி அந்த மாதிரி ஆயிட்டுது. ஒண்ணும் செய்யாது. ஏன்னா எங்க வீட்டு மாப்பிள்ள நல்லா பாப்பாரு. எங்க வீட்டு மாப்பிள்ள எங்க தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்காரு. என் தங்கச்சிக்கு என் மாப்பிள்ளனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்காக எத்தனை கொஞ்ச நாள் பெத்து கொடுப்பா. அவளுக்கு அந்த மனதைரியம் உண்டு. எங்க மாப்பிள்ள குழந்தைக்கு அவர் மனைவிக்கு எதுவும் ஆகாது. என் மாப்பிள்ள ரொம்ப பாவம். அவருக்கு யாருமே இல்லாம இருந்தாரு. என் தங்கச்சி தான் எல்லாமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவர் எப்பவுமே குழந்தைதான். என் மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சி தான் அம்மாவா, நல்ல ஒரு தோழியா, பாசக்காரியா இருப்பா. என் மாப்பிள்ளை என்ன பண்ணாலும் சரி அவ ஒருத்தியால் மட்டும்தான் அதெல்லாம் ஏத்துக்க முடியும். அவள் மேல கொல்ல பாசம் வச்சிருக்கா. அவரும் அப்படித்தான். அதனால என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. இன்னும் நிறைய குழந்தைங்களை என் தங்கச்சி அவளுக்காக பெற்று கொடுப்பா. அதனால என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. பேச்சிலே பதட்டம் இருக்குது, பயம் இருக்குது. இங்க பாரு எதுவும் ஆகாது. கிட்டத்தட்ட பாதி டெலிவரி முடிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கும் போதே குழந்தை வெளியில பாதி வந்துட்டு. அப்படியா? ஆமா நீ சொன்ன மாதிரி அந்த சந்தோஷமா மகிழ்ச்சி தான் அவளுக்கு நார்மல் டெலிவரிக்கு இவ்வளவு வழி வகுத்திருக்கு. ஒரு பொண்ணு சந்தோஷமா மகிழ்ச்சியாவும் இருந்தானா அவன் உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். அதோட விளைவுதான் இதெல்லாம். அவன் சந்தோஷமா இருந்தா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா. என்னாச்சுதே? என்னடாச்சுதே? உன்னை நான் அப்பவே பாப்பா கிட்ட போய் இருந்து சொல்லணும் இல்லையா? ஒண்ணு பதறடா, நார்மல் டெலிவரி தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நாங்களும் கூட இருந்தா அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துக்கும்ல. இல்லன்னு நான் அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். ஒண்ணு இல்ல, நான் தான் இப்ப உள்ள கொண்டு வச்சுட்டு வந்தேன். நல்லா இருக்கா? ஐயா மாப்பிள்ள ஏன் அழுது இருக்கீங்க? ஒண்ணு செய்யா தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல. மாப்பிள்ள நீங்க இப்படி அழுது இருக்க கூடாது. என் தங்கச்சி நல்லபடியா வந்துருவா. இல்ல இல்ல உங்க பாசக்கார பொண்டாட்டி, அவளுக்கு ஒண்ணும் செய்யாது. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாப்பிள்ள நீ கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அதெல்லாம் இல்ல, சும்மாதான். ஒண்ணு இல்ல, ஒண்ணும் செய்யாது. அவன் நல்லபடியா குழந்தை பெற்றிருப்பா. அது எனக்கும் தெரியும். அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்களை மாதிரி யாருமே இல்லாதவங்களுக்கு தான் உறவுகளோட அருமை தெரியும். எனக்கும் சரி என் பொண்டாட்டிக்கும் சரி வளரும் போது பெத்தவங்க கூட வளரல. மாப்பிள்ள மாப்பிள்ள நாங்க இருக்கோம்ல, அதெல்லாம் நினைக்க கூடாது. இல்ல அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமே எனக்கு இப்போ கிடைச்சிருக்கேன். நீங்க அத்தா மாதிரிலாம் என்கிட்ட நடந்தது கிடையாது. என்ன பெத்த அப்பா மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க. மாப்பிள்ள எங்க வாங்க, நீங்க எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ள, அது எப்படி உங்களை விட்டுருவோம்? இல்ல நான் எத்தனை நாளும் வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம வீட்டோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட உங்க வீட்டுல யாரும் முகம் சொல்லிச்சது இல்ல. ஏன் நீங்க யாருமே சொல்லி காட்டுனது இல்ல. ஒரு நாள் கூட வேலைக்கு போங்கன்னு சொன்னதும் கிடையாது. நாங்க இருக்கோம் மாப்பிள்ள உங்களுக்குன்னு. உங்க வீட்டுல நான் இருந்த வரைக்கும் என்ன அப்படிதான் பாத்துக்கிட்டீங்க. முத நாள் எனக்கு என்ன மரியாதை கிடைச்சதோ அதே மரியாதை தான் எனக்கு இந்த வரைக்கும் கிடைக்கிறேன். வேலைக்கு போகும்போது ஒரு மரியாதை, வேலைக்கு போகாம இருக்கும்போது ஒரு மரியாதை உங்களுக்கு கொடுக்க தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்க வீட்டு மாப்பிள்ள. இந்த பாக்கி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? கெட்டி கொடுத்துட்டா கூட பிறந்தவளே வீட்டுக்குள்ள நினைத்தாரு. இந்த காலத்துல வேலை வெட்டிக்கு போகாத என்ன உங்க வீட்டுல மகாராஜா மாதிரி பாத்தீங்களே. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? எங்க வீட்டு வாரிசு நீங்க. எங்க தாய் மாமன் ஆக்குனதே நீங்க தானே. எங்களுக்கு யாரு இருந்தா மாப்பிள்ள? எங்களுக்கு முத தாய் மாமன் அந்தஸ்தை கொடுத்தது நீங்க தானே. தாய் மாமன் சொல்லும் போது வர்ற கெத்து இருக்கு பாருங்க. 2 சிங்க குட்டிகளுக்கு நாங்க தாய் மாமன். இன்னும் அடுத்து கொடுப்பீங்க. அந்த ஸ்தானம் எவ்வளவு பெரிய ஸ்தானம் மாப்பிள்ள. இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? நீங்க பெத்த புள்ள எங்க மாமா மாமான்னு எங்க மேல காட்டுற பாசம், இதுக்கு இடம் என்ன இருக்கு? தாய் மாமன் ஆக்கணும் முக்கியம். அந்த பிள்ளைகளுக்கு தாய் மாமன் பேரையே வச்சுங்க பாருங்க. என் பிள்ளைங்களும் சரி என் மருமகளும் சரி என்ன ஒத்துமையா இருக்காங்க. இது போதும் எனக்கு. அத்தான் நீங்க என்னைக்குமே எங்க வீட்டு மாப்பிள்ள தான். எங்க வீட்டு முத வாரிசு நீங்க தான். கவலைப்படாதீங்க, தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. நாங்களா இருக்கோம்ல. குழந்தை பிறந்துட்டா? என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தாச்சா?
குழந்தை பிறந்தாச்சா? டாக்டர், பொண்ணு எப்படி இருக்கா? உங்க பொண்ணு நல்லபடியா இருக்கா. சுப பிரசவம். என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சா? குழந்தை பிறந்துட்டா? எங்க வீட்டு புள்ளைய கொடுங்க. சரி, என்னங்க புள்ளைய பிடிங்க. ஐயா, புள்ளைய வாங்குங்க. நானா? ஆமா, நீங்கதான் எங்க குடும்பத்து சாமி. நீங்க வாங்குங்க ஐயா. இல்லம்மா, அது உங்க வீட்டு வாரிசு, நம்ம வீட்டு வாரிசு. வாங்குங்க ஐயா. என் தங்கச்சி கடைசியா உங்ககிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தா. மன விட்டு பேசியிருக்கா. நீங்க தூக்கிட்டு போய் உள்ள விட்டுருக்கீங்க. போங்க ஐயா, புள்ளைய வாங்குங்க. ஐயா வாங்குங்க ஐயா. நான் எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையா. ஐயா, புள்ளையோட புள்ளைய நான் கையில வாங்க போறேன்னு எனக்கு என்ன அந்த தெய்வம் இப்பெல்லாம் இறக்கம் காட்டுது. என் பேர புள்ளைய நான் கையில வாங்கிக்க போறேன். என் பேர புள்ள. தாத்தா, எங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஐயோ, அத நானே மறந்துட்டேன். உங்க வீட்டு மாப்பிள்ள, அதான் சிங்கத்துறைன்னு சொல்லுவீங்களே, உங்க வீட்டு மாப்பிள்ள. ஆமா. தலையில தூக்கிச்சு கொண்டாடுவீங்களே, அவனுக்கு தான் நீங்களா? ஆமா, சார் சொன்னார் உங்களெல்லாம் பத்தி. அதான் அந்த சிங்கத்துறைக்கு மறுபடியும் சிங்கக்குட்டி தான் பிறந்திருக்கு. இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். அப்பனா அப்படியே ஊர் சுற்றிதான் இவனு வந்திருக்கான். மாப்பிள்ள உடஞ்சு போயிடாதீங்க, மனசு தலைவிடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க சிங்க குட்டி ஆகி போச்சுது. உங்களுக்கு பிறக்கிறதுலாம் சிங்க குட்டி தான் பிறக்கும், வேற வழியே இல்ல. மாப்பிள்ள, அடுத்து பாத்துக்கலாம், மனசு தளர்ந்துடாதீங்க. ஐயா, அந்த சிங்க குட்டியை கொண்டாங்க. என் பேர புள்ள. அதான். ஐயோ மாப்பிள்ள, மனசு தளர விடாதீங்க. அதான் ஏகப்பட்ட ட்ரை பண்ணலாம். அதான் என்ன மாப்பிள்ள பண்ண முடியும்? நமக்கு ஆம்பளை பையன் இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு பொம்பளை பிள்ளைதான் வேணும் தான். விடுங்க, இன்னும் ஒரு வருஷமா 2 வருஷமா கண்டிப்பா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை வந்துடும். எவ்வளவு கடை என்ன மாதிரியே எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு. இருங்க மாப்பிள்ள, அது கண்டிப்பா கிடைச்சிடும். எனக்கு பயமா இருக்கு, நம்பிக்கை போச்சுது. ஐயோ மாப்பிள்ள, மனசு தலைவிடாங்க. இப்ப என்ன பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கிய, வருஷத்துக்கு கவலைப்படுறதுக்கு ஆம்பளை பிள்ளைனால பெட்டு போட்டிருக்கிய. அது அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. இனி மாப்பிள்ளையே மாதிரி தான் அங்கங்க மூஞ்செல்லாம் இருக்கும். அப்படிதான் மாப்பிள்ள, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். அடம் பிடிக்காதீங்க மாப்பிள்ள, அதான் ஆம்பளை போய் பிறந்து போச்சே. மாப்பிள்ள விடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். சரி வந்து புள்ளைய பாருங்க. எப்படியே என் மூஞ்சிதான் இருக்க போகுது. இந்த முதல் 2 பேர் இருக்கானுங்களே, அப்படியேதான் இவனு இருக்க போறான். புதுசா பக்கத்து என்ன இருக்க போகுது? பொம்பளை பிள்ளைனா அதுக்கு போல பட்டு போட்டுட்டு எல்லாம் போடலாம். நான் எப்படிலாம் கணக்கு கண்டேன் தெரியுமா? மண்மரசு இல்ல, அவளே மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுக்கு என்ன, 4 உடுப்பு வாங்கி வச்சிருக்கேன். உடுப்பு வாங்கி வச்சிருக்கீங்களா? அரை பீரோலி 4 உங்ககிட்ட போய் சொன்னேன். விதவிதமா வாங்கி வச்சிருக்கேன், கொலுசு வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மாப்பிள்ள, அது இவனுக்கு போட்டு அழகு பாப்போம். அத்தான் விடுங்க மாப்பிள்ள, நமக்கு ஆம்பளை போய் தான் என்ன பண்ண முடியும்? அத்தான் ஒன்னும் பண்ண முடியாது. வாங்க வாங்க, சிங்கி குட்டி வாங்கி பாருங்க. அது ஏன் அங்கிருந்து பாக்குறது, இங்கிருந்து பார்த்தாலே தெரியாது ஏன் மூஞ்சிரானி. அண்ணே, அப்படியே மாப்பிள்ள தான். அவன் மண்ணிலுக்கு மயிரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அது உங்க குடும்ப முடி மாப்பிள்ள. எனக்கு பொம்பளை தான் வேணும். உங்க அப்பா பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டாரு. சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டி தான், உண்மையிலே சிங்கக்குட்டி தான். என்ன தங்க புள்ள தூங்குதானோ? டேய் டேய், இங்க பாருங்க பாருங்க பாரு, இங்க பாரு, மாமா வந்துருக்க பாரு. டேய் தருண், சீக்கிரம் வசனம் நம்மள உண்டுல ஆக்கிடுவான். அப்படியே போன் அடிச்சுட்டே இருந்தான். சரிங்கண்ணா. அப்படியே இந்த மாதிரிதான் இருக்கான். நான் ஒன்றுவோம். ஏன் மாப்பிள்ள? இல்ல, கிஷோரும் அந்த டேனில் பேர் இல்ல, என்ன ரொம்ப ஓட்டுவானுங்க. அவனுங்க வந்துட்டு இருக்கானுங்க, நான் ஓடிடுறேன். ஏன்டா விக்ரமே, அவன் பொம்பளை பிள்ளை பிறந்தா பயப்படுவானுங்க, நீ பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை அருமை தெரியல, எனக்கு தெரியுது, கிடைக்க மாட்டேங்குது. அப்படிலாம் நீ ஒன்னும் விடுதான் கிடையாது. இல்ல, உன்னை பத்தி தெரியும்ல, அதான். பொண்ணு தர உங்க ஒய்ஃபுக்கு எப்ப டெலிவரி கொடுத்துருக்காங்க? இன்னும் 10 நாள்ல இருக்கும். பாரு சிக்கா, உங்க வீட்டுல குழந்தைங்க. சரி சரி, அவங்க தமிழுக்கு பெயின் வலி வந்துட்டுன்னு சொன்னாங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரேன். அக்காக்கு வலி வந்துட்டா? ஆமா, இப்பதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நாங்க பார்த்துட்டு வரேன். தம்பியாருக்கு குழந்தை பிறக்கணும்னு அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க போலுக்கு. அக்கா? ஆமாமா, அவங்களுக்கும் இன்னும் 1/2 மணி நேரத்துல குழந்தை பிறந்துரும். சரி, உங்க வீட்டு பிள்ளைய பாருங்க, நான் பேரகாலம் பார்த்துட்டு வரேன்.
தமிழக்காக குழந்தை பிறக்கும் போது இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் இருந்திருக்கு பாரு. டேய் இங்க பாருங்க பாருங்க பாரு. தம்பியா இருக்கும் போத அக்காவுக்கு 2வது.